ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் புதினா ஃப்ளேவரில் தந்தூரி சிக்கன் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் நம்ம வீட்டிலையே தந்தூரி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே பண்ணலாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுள்ள ஒரு சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மேலே இருக்க தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிலோட சதை பகுதியிலலாம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க. அப்போ மசாலா வந்து உள்ளாரெல்லாம் சார்ந்து நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்ல மசாலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மசாலா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், 2 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் உப்பு, பாதி எலுமிச்சப்பழம், அப்புறமா 7-8 போல் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரத்துக்காக காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 10 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாங்க. அப்புறமா இது கூடவா உப்பு சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம இந்த தயிரோட எலுமிச்சப்பழ சாரோட அந்த தண்ணியிலே வந்து மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். புதினா ஃப்ளேவர் தந்தூரி சிக்கனில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நெய்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு. இதுக்கப்புறமா இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. அப்போ மசாலா வந்து சிக்கனில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும், அதுக்காக தான். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மசாலாவில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோ எடுக்கும்போது ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கோழியில் வந்து மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. எல்லா சைடும் படுற மாதிரி கைகளை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இப்போ மசாலா உள்பகுதியிலலாம் இருக்கிற மாதிரியாக மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து நம்ம போட்டிருக்க அந்த கீரல் மேலெலாம் வந்து நல்லா மசாலா உள்ளர சார மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. 6லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம சாப்பிட்ற மாதிரியாக சாஃப்டாக கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் வந்து ஊற வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தந்தூரி பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தந்தூரி அடுப்பில் வந்து வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கேஸில் சுடுறதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கேஸில் சுட்டு சாப்பிட்றது வந்து நம்ம உடல் நலத்துக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி கறி அடுப்பில் சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து ஒரு சிக்கனுக்கு தாங்க கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 சிக்கன் செய்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அடுப்பில் சேர்த்ததுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி திருப்பி விட்டுட்டே இருங்கங்க. எல்லா சைடும் வெந்து வர மாதிரி. இடையில வந்து நம்ம மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி தந்தூரி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா தந்தூரி சிக்கன். ஸோ இதே மாதிரி அடிக்கடி வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருங்க. நம்ம அப்படியே ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கருகிருங்க. அடிக்கடி வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பொசிஷனை வந்து திருப்பி வச்சுட்டே இருங்க. இப்போ எல்லா சைடும் இந்த அளவுக்கு நல்லா சுட்டு வரும். இப்போ நம்மளுக்கு தந்தூரி சிக்கன் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சுங்க. புதினா ஃப்ளேவர் தந்தூரி சிக்கன் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.